வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா தங்க ஆப்பிள் மரம். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பான். தம்பிக்கு கொடுக்காம எல்லா பொருளையும் தானே வச்சுக்கிட்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளோதான் கொடுமை பண்ணினாலும் தம்பி ரொம்பவே அமைதியாக இருப்பான். ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டின அவன் அப்போ அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்போ ஆப்பிள் மரம் சொல்லுச்சு, என்னை வெட்டாத, என்னை வெட்டாமல் விட்டனா உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தரேன்னு சொல்லுச்சு. பேராசை பிடிச்ச அந்த அண்ணன் தங்க ஆப்பிளை விட உன்னை வெட்டுனா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி வெட்ட போனான். கோபமான அந்த தங்க மரம் தன்கிட்ட இருக்க தங்க ஊசினால அவனை குத்துச்சு. வலி தாங்க முடியாம அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததுனால காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து வருத்தப்பட்டான். அப்போ அந்த ஆப்பிள் மரம் சொல்லுச்சு, நான் உனக்கு தங்க ஆப்பிள் நிறைய தரேன், அவனை இங்கேயே விட்டுட்டு போயிடுன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட தம்பி சொன்னான், நீ எனக்கு கொடுக்குற ஆப்பிளை விட எனக்கு என்னோட அண்ணன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை கொட்டுச்சு. தன்னோட கொடுமையை கூட தாங்கிக்கிட்டு தன்னை காப்பாற்றின தம்பியை பார்த்து மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன். அப்போ அந்த ஆப்பிள் மரம் சொல்லுச்சு, இந்த உலகத்திலேயே சுயநலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், அதனால தான் நிறைய ஆப்பிள் உங்களுக்கு கிடைச்சிது. இனியும் சுயநலமே இல்லாமல் உன்னோட தம்பி கூட சந்தோஷமாக இருன்னு சொல்லி அனுப்பிச்சுது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபம்பா கிட்ட இருந்து டாடா பாய். டியர் பேரண்ட்ஸ், நான் தான் உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் ஜீபம்பா பேசுகிறேன். இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட உலகம் ரொம்பவே அழகானது. ஆனால் நாம் வாழுற இந்த அவசர உலகத்தில் அவங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம கொடுக்க தவறிட்டோம். அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஆல்ரெடி எடுத்துட்டோம். அண்ட் இப்போ கொஞ்சமாக அவங்க எல்லாரையுமே ஸ்க்ரீன் அடிக்ட்ஸாக மாறிட்டு வராங்க. சாப்பிடும்போது யூடியூப் பார்க்குறாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி யூடியூப் பார்க்குறாங்க. கொஞ்சமாக எல்லா நேரமும் அவங்க டிவி, கார்ட்டூன்னு ஸ்க்ரீன் அடிக்ட்ஸாக மாறிட்டு வராங்க. இப்படி அவங்க ஸ்க்ரீன் அடிக்ட்ஸாக மாறிட்டு வர்றதுனால அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் அண்ட் இமேஜினேஷன் ஸ்கில் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படித்ததான் ஞாபகம். இந்த ஆர்டிக்கலை படித்ததுக்கப்புறம் எல்லாரும் மாதிரியும் என்னால் இதை கடந்து போக முடியல. ஒரு தனி மனிதனாக இதற்காக நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். அண்ட் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நான் இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட்டை தொடங்கினேன். இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட் முன்னெடுப்பை எடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே உங்களில் பல பேர் பயங்கரமான ஒரு ஆதரவை கொடுத்துருக்கீங்க. இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்த கொஞ்சம் மாதங்கள்லேயே 30 நாடுகள் மேலே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 லிசனர்ஷிப்ன்ற மைல் ஸ்டோனை தாண்டி நம்ம பாட்காஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட்டை என்னால் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என் முன்னாடி நிற்குது. அது எதனாலனா, இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அண்ட் எனர்ஜி எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குதா ஏதோ ஒரு வகையிலன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் ஜீபம்பா பாட்காஸ்ட் மூலமாக ₹1 கூட சம்பாரிச்சது கிடையாது. இது என்னோடய மெயின் கரியரும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஒரு பாயிண்டில் என்னை சோர்வடைய வைக்குது. உங்களில் பல பேர் இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட்டோட கான்டென்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்களும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்காக ஏதாச்சும் பண்ணணும், இந்த ஜீபம்பா பாட்காஸ்ட்டை வெறும் ஒரு பாட்காஸ்ட்டாக பார்க்காம ஒரு இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஜீபம்பா பாட்காஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். உங்களில் பல பேர் பல நாடுகளில் இருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க யூபிஐ ஐடியை நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எந்த ஆப் மூலயமாவும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் வேறு கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா பை மீ காஃபின்ற ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் இதை விருப்பப்பட்டால் மட்டும் செய்யலாம். இது உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இருக்குன்னா நீங்கள் நம்ம பாட்காஸ்ட் கான்டென்ட்டை என்ஜாய் பண்ணால் மட்டும் போதும்.
மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.